ஓகே, இப்போ நம்ம ஷாஃப்டை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். நான் ஷாஃப்டை இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த ஷாஃப்டோட டயாமீட்டர் 58, லென்த்து வந்து 100 mm இருக்குது. ஸோ இதை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கவனிங்க, இன்கேஸ் ஒரு வேளை ஷாஃப்டோட லென்த்து நம்மளுக்கு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அது எப்படி போடலாம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே ஷாஃப்ட்டுக்கான ஹோல்ஸையும் நம்ம இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போது இந்த 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 லைனையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 30 mmக்கு வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். 30 mm ஒரு வேளை இன்கேஸ் கொடுக்கல, லென்த்து கொடுக்கல அப்படின்னாக்கா, இங்கேருந்து 30 mm என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த ஷாஃப்டையே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு 30 mm, இங்கேருந்து ஒரு 30 mm. ஸோ போட்டோடனே கவனிங்க, ஒரு ப்ரோ சர்க்கிள் எடுக்கிறீங்க. ப்ரோ சர்க்கிள் எடுத்து அழகாக என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஆர்க் எப்படி போட்டுட்ருக்குன்னு தெரியுதா? முதல்ல அவுட்டரில் நம்ம பண்ணோன்னா முதல்ல நம்ம அந்த ஆர்க்கை ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நீங்கள் இன்னரில் வந்து அந்த ஆர்க்கை என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். இன்னொரு முறை சொல்கிறேன், கவனிங்க, இங்கே பாருங்கள். ஸோ அழகாக என்ன பண்ணணும், நீங்கள் முதல்ல அவுட்டரில் நீங்கள் ட்ரா பண்ணணும். அவுட்டரில் டார்க் பண்ணிட்டு இங்கே மேலே நீங்கள் அந்த கட் பண்ணியிருக்கிறீங்க, இதை வந்து கீழே, ஏன்னா இது வேறு ஷாஃப்ட் இது வேறு ஷாஃப்ட்டுன்றதை நீங்கள் காட்டுறதுக்காக இப்படி பண்ணணும். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சுதா? இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருக்கா? அடுத்தது இந்த ஷாஃப்ட் கழண்டி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீஸை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த கீஸ் பாருங்கள், இந்த ஷாஃப்டில் 85 mmல கொடுத்துருக்குறாங்க. இதோட ஹைட்டு இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா 6 mm. ஸோ 6க்கு 85 நம்ம போட போகிறோம். கவனிங்க, 6க்கு 85. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாஞ்ச் ஏ பக்கம் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 85. ஸோ 85 mm நம்ம என்ன பண்ணலாம், இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இதோட ஹைட் வந்து 6 mm. இங்கே பாருங்கள், 6 mm வச்சுருக்கிறேன், 85 mm வச்சுருக்கிறேன். ஸோ 85க்கு 6 mm நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லைனை ட்ரா பண்ணிடணும். எதனா டவுட் இருக்கா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணோம். இந்த ஆங்கிள் மாறும், ஃப்ளாஞ்ச் ஏக்கான ஆங்கிள் மாறும், ஃப்ளாஞ்ச் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து மாறும். ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ இங்கே வரும், இந்த ஃப்ளாஞ்ச் பியில் கீ வந்து சென்டரில் வரும். ஸோ இந்த சென்டர்லேருந்து 85 எடுத்துக்கலாம். ஸோ 85 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், கவனிங்க, 85 இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். 6 mm 12 mmக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த இது போடணும். இங்கே பாருங்கள், இந்த 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 பார்ட்டில் வந்து அந்த 6 mm வராது, பட் இங்கே வந்து நமக்கு தெரியும். ஸோ கீழே 6 mm மேலே 6 mm 12 mmக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த லைனை போட்டு அதே மாதிரி இங்கேருந்து 6 mmக்கு என்ன பண்ணணுன்னாக்கா ஜாயின் பண்ணி ஓகேவா? ட்ரா பண்ணிட்டு எரேசர் எடுக்கிறீங்க. இந்த லைன் கவனிங்க, இந்த லைன் இது என்ன லைன்னா ஃப்ளாஞ்சோட லைன். அந்த லைனை நீங்கள் எரேஸ் பண்ணணும், ஷாஃப்ட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா நம்ம இதை செக்ஷன் பண்ண போகிறோம். செக்ஷன் என்ன அர்த்தம்னா கட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கட் பண்ணுறதுனால உள்ளே இருக்கிற இன்டீரியரில் இருக்கிற அந்த ஷாஃப்ட் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எரேஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அதே மாதிரி நான் இங்கே எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ட்ரா பண்ணியிருக்கிறோம். இப்போது ஹேட்சிங் பண்ண போகிறோம். ஹேட்சிங் எப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இங்கே பாருங்கள், ஸ்மால் இது வந்து சின்ன ஸ்கேலு. இந்த சின்ன ஸ்கேலில் இந்த ஒவ்வொரு 1 2 3ன்ற ஒவ்வொரு நம்பருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லைன் இருக்கும். ஸோ முதல்ல இந்த 45 டிகிரி இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு 45 டிகிரியில் நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு லைன் போட்டேன். லைன் போட்டு இந்த ஸ்கேல் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்கேலை நீங்கள் இந்த 45 டிகிரிலேருந்து அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா இந்த சின்ன சின்ன லைன் முடிகிற இடத்துல கரெக்டாக இந்த இந்த லைனில் இப்படி வச்சு இந்த ஸ்கேல் அப்படி மெதுவாக மூவ் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன லைன் கரெக்டாக முடியும். அதுக்கு நேராக என்ன பண்ணணும், லைன் போடணும். பாருங்கள், நான் எப்படி போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு லைனும் நீங்கள் அப்படி தான் போடணும். ஆக்சுவலாக இது வந்து டிராஃப்டர்லேயே நீங்கள் போடணும், டிராஃப்டர் ஸ்கேல்லே போடணும். நான் உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காக இதில் சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் கம்பல்சரி எதில் போடணுன்னா டிராஃப்டர் ஸ்கேலில் வரக்கூடிய அதான். இங்கே போட்டிங்களா, இந்த ஸ்கேலை இங்கே 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 வர்றதுனால இங்கேயும் என்ன பண்ணலான்னா அதை நீங்கள் ட்ரா பண்ணலாம். எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னா நம்ம ட்ரா பண்ணணும்.
ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஹேட்சிங் போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம ஹேட்ச் பண்ணணும். என்ன பண்ணணும்னாக்கா இது ஃபிளாஞ்ச் ஏ இது ஃபிளாஞ்ச் பின்றதுக்கு அதாவது இது வேற இது வேறன்றதை நம்ம எப்படி காட்ட போறோம்னாக்கா இந்த பக்கம் 45 டிகிரியில் நம்ம ஹேட்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னாக்கா அதுக்கு ஆப்போசிட்டாக ஹேட்ச் பண்ண போகிறோம். ஸோ கவனி, ஸோ இங்கே அப்படியே 45 டிகிரிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ண போகிறோம்னா ஹேட்ச் பண்ண போகிறோம். கவனி, கவனிங்க, ஃபிளாஞ்ச் பிக்கு வந்து நான் இந்த 45 டிகிரிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணியிருக்கிறேனாக்கா ஹேட்ச் பண்ணியிருக்கிறேன். ஓகேப்பா, இப்போ அடுத்தது வந்து டைமென்ஷன் வரையணும். டைமென்ஷன் டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி எழுதணுன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே டைமென்ஷன் டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி எழுதணும், எப்படி வரையணும், எத்தனை டைமென்ஷன் இருக்கணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ட்ரா பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சைடு வியூ வரைப்போம். இதுக்கு டாப் வியூ கிடையாது, சைடு வியூ. இப்போ சைடு வியூ நம்ம எப்படி வரையுது அப்படின்றத பார்க்கலாம். கவனிங்க. சரி, கவனிட தம்பிங்களே, இங்கே கவனிங்க. இப்போது இந்த சைடில் இருந்து இந்த ஃப்ளாஞ்சை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சைடு வியூவை வரி போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஷாஃப்ட் தெரியுமா, இந்த ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து 58 mm. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா 58க்கு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். கவனிங்க. ஓகேப்பா, கவனிப்பா, 58ல் நான் எடுக்க போகிறேன். 58ல் பாதி 29 mm. ஸோ 29 mmக்கு நான் பண்ண போகிறேன் காம்பஸ் நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ட்ரா பண்ண போகிறேன். ஸோ 58 mmக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த ஹப்பு தெரியும், இதோட லென்த் எவ்வளோ அப்படின்னாக்கா 110 mm. ஸோ 110க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா அடுத்த மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். 110ல் பாதி 55. ஸோ 55க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா காம்பஸில் நான் இந்த அளவு எடுத்துக்க போகிறேன். எடுத்து அதே சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டாவது சர்க்கிள் நான் வரைய போகிறேன். ஓகே, அடுத்தது மூணாவது. அடுத்து என்ன தெரியும் அப்படின்னாக்கா இந்த சென்டர் டு இந்த சென்டருக்கான ஒரு லைன் தெரியும். ஓகேவா, இந்த சென்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 158 டயா 158. ஸோ 158ல் பாதி 79. ஸோ காம்பஸில் 79 mmக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அடுத்த சர்க்கிள் வரைய போகிறோம். கவனிங்க, இது சென்டர் லைன் அப்படின்றதுனால இது சென்டர் லைன் தான். ஒரு பெரிய லைனு ஒரு சின்ன லைன், ஒரு பெரிய லைனு ஒரு சின்ன லைன், ஒரு சின்ன லைன், பெரிய லைனு ஒரு சின்ன லைன், பெரிய லைனு ஒரு சின்ன லைன். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரா பண்ணணும். ஓகே, போட்டாச்சா? அடுத்தது வந்து கவனிங்க. ஸோ அடுத்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு எந்த ஹைட் அப்படின்னாக்கா இந்த ஃபுல் ஹைட்டு தெரியும்னு வச்சுங்க. ஃபுல் ஹைட் எவ்வளோனாக்கா 112 mm. ஸோ 112னாக்கா நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும்னாக்கா 106 mmக்கு நம்ம என்ன பண்ணோம், மெஷர்மெண்ட் எடுக்கணும். 106 mmக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த சர்க்கிளையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரா பண்ண போகிறேன். ஓகேவா, அடுத்தது கவனிங்க, இதோட சேர்ந்து எது தெரியும் அப்படின்னாக்கா கவனிங்க, இங்கிருந்து 5 mm இங்கிருந்து 5 mm எடுக்கல, இந்த அளவும் அங்கே தெரியும். ஸோ மொத்த ஹைட்டு 112 mm. இதில் 5 mm 5 mm 10 mm போச்சுன்னா 112ல் 10 mm போயிடுச்சுன்னா 102. சரி, இது மன்னிக்கணும் 2 எவ்வளோன்னா 2 மொத்த ஹைட்டு 202 வரும். ஸோ 202 அப்படின்னாக்கா அதில் பாதி 101. 101க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா காம்பஸ்லேருந்து அளவு எடுத்து 101 எடுத்து இன்னொரு சர்க்கிளை நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் வரும் அந்த சர்க்கிள்.
ஓகே லிசன் கவனிங்க. இப்போ எல்லா சர்க்கிளும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சென்டர் லைன் ஒன்று வரையணும். ஸோ ஹரிசாண்டல் சென்டர் லைன் ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அடுத்து வெர்டிக்கல் சென்டர் லைன் வந்து நம்ம வரையணும். ஸோ இது ஞாபகமாக வச்சுங்க, மறந்துடாதீங்க. ட்ரா பண்ணியாச்சா? அடுத்தது இந்த சைடு வியூவில் அடுத்து என்ன வரும் அப்படின்னாக்கா இந்த போல்டன் நட்டு இங்கே தெரியும். இந்த போல்டன் நட்டு இங்கே தெரியும். ஸோ 4 சைட்லேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போல்டன் நட்டு வரைய போகிறோம். அவுட்டர் டயா, இந்த போல்டுக்கான அவுட்டர் டயா எவ்வளோ அப்படின்னா 16 + 8 8 16 16 32 mm நம்ம என்ன பண்ண போகிறோம், வரைய போகிறோம். கவனிங்க, இங்கே பாருங்கள் எப்படி இதை எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். கவனிங்க, இந்த சென்டர் ஆஃப் த போல்ட் ஆர் நட்டுக்கு எவ்வளோ அப்படின்னாக்கா 16 mm. ஸோ இது ஒரு 8, இது ஒரு 8 ஆச்சா? ஸோ 8 8 16, இது ஒரு 16, 16 16 32 mm. ஸோ அவுட்டர் சர்க்கிள் வந்து 32 டயா, இன்னர் வந்து 16. ஸோ 32ல் பாதி 16. ஸோ 16க்கு ஒரு வேல்யூ எடுத்து என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த எல்லா சைடும், அதாவது கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து எடுக்கணும். நீங்கள் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணணும். அதே மாதிரி 4 சைடுமே நீங்கள் என்ன பண்ணால் ட்ரா பண்ணணும். ஸோ 4 சைடுமே அந்த சென்டர் லைன் போட்டோம்ல, நம்ம ட்ரா பண்ணோம்ல, சர்க்கிளாக ட்ரா பண்ணோம்ல, அந்த ஒரு பெரிய லைன் ஒரு சின்ன லைன் சொல்லி ட்ரா பண்ணுமே, அந்த சென்டர் லைனில் நான் என்ன பண்ணேன்னா இந்த சர்க்கிளை டயா 32க்கு 16 mm எடுத்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் டயா 32க்கு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ 4 சைட்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா சர்க்கிளை ட்ரா பண்ணணும். ஓகே, அடுத்தது இந்த இன்னர் டயா உள்ளே எவ்வளோ இருக்குனாக்கா 16 mm இருக்குது. ஸோ 16ல் பாதி எவ்வளோ அப்படின்னாக்கா 8. ஸோ 8 mm எடுத்துக்கணும். 8 mmக்கு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ப்ரோ சர்க்கிளில் கூட உங்களுக்கு டயா 8க்கு இருக்கும் சர்க்கிள். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எடுத்துக்கலாம். டயா 8. ஸோ டயா 8 எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டயா கரெக்டாக சென்டர் வச்சு நீங்கள் என்ன பண்ணால் சர்க்கிளை ட்ரா பண்ணணும். கவனிங்க, இன்னொரு முறை சொல்கிறேன். இந்த சென்டர் லைன் நம்ம சென்டர் சர்க்கிள் போட்டோம் இல்லைங்களா, இந்த இதில் ஒவ்வொரு இந்த 4 சைட்ஸுமே ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிற இந்த சர்க்கிளோடைய டயாமீட்டர் டயா 32. அப்போ அளவு நம்ம காம்பஸில் எவ்வளோ எடுக்கணும்னா 16 எடுத்து நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, அடுத்து இன்னரில் இருக்கிற அந்த டயாமீட்டர் எவ்வளோனா 16. ஸோ காம்பஸில் நம்ம அளவு எடுக்கும்போது எவ்வளோ எடுக்கணும்னா 8 எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா ட்ரா பண்ணணும். ஸோ இதோட டயாமீட்டர் 32, இதோட டயாமீட்டர் 16. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இது என்ன நட்டு போல்டு அப்படின்னா எக்ஸகனல் நட்டு. எக்ஸகனலுக்கு எத்தனை சைடு வரும்னா 6 சைடு வரும். ஸோ அப்போ நம்ம 6 சைடுக்கான தேவையான அந்த 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 எக்ஸகனலை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்ம ட்ரா பண்ணோம். ஓகே, கவனிங்க எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி போடணும் இந்த எக்ஸகனல் நட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கவனிங்க, கரெக்டாக இந்த சென்டரில், அதாவது இந்த டாப்பு இந்த பாட்டமில் இருக்கிறது ஒரு மாதிரி வரும், இந்த சைடில் இருக்கிறது ஒரு மாதிரி வரும். ஸோ இது எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறத நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ சைடில் எப்படி வரும் அப்படின்னாக்கா, இந்த எட்ஜில் என்ன பண்ணணுனாக்கா ஷார்ப்பாக வரும், இங்கே ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணலாம். லைட்டாக ட்ரா பண்ணிங்க, இந்த பக்கம் லைட்டாக ட்ரா பண்ணிங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு கவனிங்க, இங்கே இந்த இதை வச்சு என்ன பண்ணுங்கள், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் என்ன பண்ணுங்கள் ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி இதை ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ட்ரா பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு ஹெக்ஸகனல் கிடச்சிரும். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த லைன்ஸ்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு
இதை நீங்கள் டார்க் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த ஹெக்ஸாகனல் நட்டு கிடச்சிரும். ஓகே, இப்போ நான் பாருங்கள், நான் திரும்ப உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறீங்க. கரெக்டாக அந்த சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணணும். அடுத்தது இந்த சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஹெக்ஸாகனல் வந்து கிடச்சிரும். இப்போ நான் இதை டார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ரெண்டு சைடுமே வந்து மேலே எட்ஜ் ஷார்ப்பாக இருக்கும், சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ பாட்டம் டு டாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, மேலே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சைடில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதை எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த இது வந்து கிடச்சிரும். ஓகே, அதே மாதிரி பாட்டம்லேயும் நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரா பண்ணலாம். ஓகேப்பா, ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், நம்ம ட்ரா பண்ணணும். அடுத்தது கவனிங்க, இந்த கீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கீஸ் இருக்கிற இந்த போர்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரா பண்ணணும். 6 mm என்ன பண்ணணும், நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, 6 mm, இங்கேருந்து 6 mm, இங்கேருந்து 6 mm எடுத்துக்கிறீங்க. ஸோ 6 mm, இது வந்து 12 mm, இது ஒரு 12 mm, இது ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி இங்கே 6 mm, ஹைட் வந்து 6 mm, ஸோ 6 6 12, இது 12, ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்மளுக்கு ஃப்ளான்ஜுக்கு அப்படி முடியுது. இதுக்கான டைமென்ஷன் டெக்ஸ்ட் வந்து நான் தனி வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதை பார்த்துங்க. தேங்க்யூப்பா.